தந்தை மகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிக்க நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். ஏதோ வழக்கமான ஒரு நிகழ்வு வந்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பற்றி பேசியதை கேட்டோம், சென்றோம் என்று இருக்கக்கூடாது. மாறாக மனம் குத்துண்டவர்களாய் அவர்கள் அழுதார்கள் என்றும் எஸ்ரா புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய பாவ நிலையை நினைத்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே நாம் இப்பொழுது பங்கெடுப்போம். அவர்கள் முதலில் கம்யூனிஸ்டுகளை கொல்ல வந்தார்கள். நான் பேசவில்லை, ஏனெனில் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. அவர்கள் பிறகு தொழில் சங்கவாதிகளை கொல்ல வந்தார்கள். நான் பேசவில்லை, ஏனெனில் நான் தொழில் சங்கவாதி அல்ல. அவர்கள் பிறகு யூதர்களை கொல்ல வந்தார்கள். நான் பேசவில்லை, ஏனெனில் நான் யூதனும் அல்ல. விவசாயிகளை ஒடுக்க வந்தார்கள். நான் பேசவில்லை, ஏனெனில் நான் விவசாயம் அல்ல. அவர்கள் இறுதியில் என்னை கொல்ல வந்தார்கள். அப்பொழுதும் எனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை. நாட்டின் நிலைமையை எடுத்து சொல்லுகின்ற அழகான கவிதை வரிகள் இவை. ஆனால் உனக்காகவும் எனக்காகவும், வறியவனுக்காகவும் தொழுநோயாளிக்காகவும், பெண்களுக்காகவும் புற இனத்தானுக்காகவும், சமாரியர்களுக்காகவும் பாவிகளுக்காகவும், சிறு பிள்ளைகளுக்காகவும் மனநோயாளிகளுக்காகவும், பசித்திருந்தவர்களுக்காக, சமுதாயத்தின் கடைநிலை மனிதனுக்காக குரல் கொடுத்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. சமய தலைவர் அதிகார வெறிக்கு எதிராக, அரசியல் தலைவர் ஏரோதுக்கு எதிராக, பரிசேயர் சதுசேயர் மறைநூல் அறிஞர் எதிராக குரல் கொடுத்தவர் தான் நீயும் நானும் விசுவசிக்கின்ற இயேசு கிறிஸ்து. இந்த சிலுவையில் தான், இந்த பயணத்தில் தான் அவருடைய வேட்கை நமக்கு தெரிய வருகின்றது. எல்லாருக்கும் குரல் கொடுத்த இந்த இயேசுவுக்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை என்கின்ற நிலையை யோசித்து பார்க்கும் பொழுதும் வெட்கப்பட வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கும் நாமும் அதுபோல்தான் இருக்கின்றோம். இனிமேலாவதும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை வாழ்விப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த சிலுவை பாதையிலே, இந்த சிலுவை பயணத்திலே பங்கெடுப்போம். சுமக்கு
முதல் ஸ்தலம், இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். பிலாத்து தீர்ப்பு எழுதினார் என்று நாம் நினைக்கின்றோம். பிலாத்து தீர்ப்பு எழுதவில்லை, தீர்ப்பு எழுத வைக்கப்பட்டார் என்பதுதான் நிஜம். கட்டாயப்படுத்தப்பட்டான் என்பதுதான் நிஜம். 3 முறை அவன் சந்தர்ப்பம் தேடுகின்றான், ஆனால் முடியவில்லை. அவன் சூழ்நிலை அவனை விட்டுவிடவில்லை. ஏனென்றால் நீ இவனுக்கு மரண தண்டனை விதிக்கவில்லை என்றால் செசாருக்கு எதிராக, சீசருக்கு எதிராக கலகம் செய்கின்றாய், நீ அவனுடைய நண்பன் அல்ல என்றும் மிரட்டப்பட்டான். அதனால் பயம் கவ்விக்கொண்டது. அதிகாரத்தினை பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் கலகம் வந்துவிட்டால் ஆட்சி போய்விடமே என்கின்ற பயம். தீர்ப்பு எழுதியதோ கூட்டம்தான். அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் கூச்சல் போடுவதோ நமக்கு கைவந்த கலை. அடுத்தவரை பற்றி அசை போடுவதோ பெரிய ஆனந்தம். நம்மை பற்றி பேசாதவரை அடுத்தவரை வசைப்பாடினால் எவ்வளவு வேண்டுமென்றாலும் நாம் எடுத்துக் கொடுப்போம், யோசிப்பதில்லை. ஏன் என்று கேள்வி கேட்பதில்லை. யாரோ சொன்னால் செய்கிறோம். வெள்ளையா இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்றால் இருக்கலாம் என தலை அசைக்கும் மனித கூட்டம் நாம். வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்கிறது என்றால் அப்படியா என்று வாய் பிளக்கின்ற மக்கள் நாம். வித்தைக்காரன் கையில் மாட்டிய பொம்மைகளாக தான் பல நேரங்களிலே இருக்கின்றோம். அடுத்தவர்கள் இப்படிதான் என தீர்ப்பு எழுதும் முன் இடம், பொருள், ஏவல் ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டும். சுயமாக சிந்திக்க வேண்டும். சொல்வது சரியா தவறா, யார் சொல்கின்றார்கள், எதற்காக சொல்லுகின்றார்கள், ஏன் சொல்லுகின்றார்கள், கேள்விகளை கேட்க வேண்டும். தீர்ப்பு எழுதுவதோ சுலபம். இப்படித்தானே வரலாறு சொல்லுகின்றதோ. பிலாத்து தீர்ப்பு எழுதினான், பிலாத்து தீர்ப்பு எழுதினான் என்றும் என்றைக்காவது யோசித்திருக்கின்றோமா? பிலாத்து தீர்ப்பு எழுதவில்லை, எழுதி வைக்கப்பட்டான். கூட்டம் தான் அங்கே தீர்ப்பு வழங்கியது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் தான் தீர்ப்பை வழங்கினார்கள். இன்றைக்கு நாமும் கண்மூடித்தனமாக இருப்பதை விட்டுவிட்டு யோசிக்க ஆரம்பிப்போம். நல்லதற்காக, உண்மைக்காக கேள்விகளை கேட்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இரண்டாம் ஸ்தலம், இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். மனுஷனுடைய வாழ்க்கையில
துன்பங்கள், துயரங்கள், இடர்கள், இடர்பாடுகள் சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் வேறு எதுவுமே சொல்லிக் கொடுக்காது. கஷ்டத்தில் தான் நல்ல நண்பனுடைய அடையாளம் தெரியும். துன்பத்தில் தான் ஒரு மனிதனுடைய உறவுகளுடைய அர்த்தம் தெரியும். இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையை சுமக்கின்றார். ரோம சாம்ராஜ்யத்தில் அவமானத்தின் சின்னம் சிலுவை. தேச துரோகிகளுடைய மரண பீடம் சிலுவை. கொலைக்காரர்களை கொள்ளிடம் சிலுவை. ஆனால் அந்த சிலுவைதான் கோடிக்கணக்கான மக்களின் மீட்பு சின்னமாயிற்று. இதிகாசங்களில் நாம் படித்திருக்கின்றோம், கல்லாக சபிக்கப்பட்டவர்கள் புண்ணியவான்களின் கால்பட்டதால் மனிதர்களாக மனுஷிகளாக மாறினர் என்று. முதலில் இதனை நானும் நம்பவில்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை கண்டபின் நம்ப ஆரம்பித்தேன், விசுவசிக்க ஆரம்பித்தேன். காரணம், இந்த இயேசுவின் கைப்பட்டதால் தான் சிலுவை மரம் பலருக்கு போதி மரமாக, தியானிக்கும் சிகரமாக மாறியது. மீட்பின் வெளிப்படையாக உதயமானது. இங்கே இயேசு கிறிஸ்து வெறுப்போடு இந்த சிலுவையை எடுக்கவில்லை, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார். துக்கத்தோடு எதிர்ப்பதாய் தெரிந்ததென்றால் அது அந்த படத்தை வரைந்தவன் செய்த தவறு. ஏனென்றால் ஒரு முறை அல்ல, 3 முறை மணமகன் பாடுகள் பல படவும் மூப்பர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் கையளிக்கப்பட்டு சிலுவையில் சாக வேண்டும் என்றும் அவரே எடுத்து சொன்னார். அவர் அதை அறிந்திருந்தார், அறிவித்தார். இதோ இங்கே அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார். இன்று நாம் சிலுவைகளை ஏற்க தயாரா? எனக்கு பிறந்திருப்பது ஒரே பையன், ஒரே பொண்ணு. கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது. தோல்வி என்பது எதுவென்று தெரியக்கூடாது. கஷ்டம் என்றால் என்னவென்று அறியக்கூடாது. என்னுடைய புள்ள வெயில்ல நிக்க கூடாது. இப்படி சொல்லி சொல்லி வளர்ப்பதினால்தான் தமிழ்நாட்டிலே தற்கொலைகள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. காரணம், துன்பங்களில் தான் ஒரு மனிதன் வாழ கற்றுக்கொள்கின்றான். துயரங்களில் தான் போராடுகின்ற குணத்தினை பெற்றுக் கொள்கின்றான். இயேசு கிறிஸ்து இந்த துன்பங்களின் வழியாக தான் மீட்பினை கொண்டு வந்தார். நோ பெயின் நோ கெயின் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சமாவது கஷ்டப்பட வேண்டும் என்று விரும்புவோம். வாழ்க்கையின் இந்த போராட்டத்தை சந்திக்க கற்றுக்கொள்ளட்டும். எதிர் நீச்சல் போடாத மீன்கள் வாழ முடியாது. அதே போல்தான் நம்முடைய பிள்ளைகளும் சிலுவைகளை சுமக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். சிலுவைகள் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். குட் ஃப்ரைடே இல்லாமல் ஈஸ்டர் கொண்டாட முடியாது. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வோம். அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை அன்று சிலுவை சுமக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு பிறகு இந்த இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக நாம் பார்த்திருக்க முடியுமா? பல முறை அட்வர்டைஸ்மெண்டில் பார்க்கின்றோம், கரை நல்லது என்றும். அது சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமல்ல. துன்பங்கள் வாழ்க்கையிலே நல்லவை. உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டுமா? உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமா? வாழ்க்கையின் ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? துன்பப்படு, கஷ்டப்படு, நெற்றி வேர்வை நிலத்தில் விழட்டும். ஒட்டுண்டியாக சாருண்டியாக வாழாதே, மாறாக சுயமாக வாழ கற்றுக்கொள். கிறிஸ்துவை பார். இயேசுவே, உன்னை போல சிலுவையை சுமக்க எனக்கு வரம்தான் என்று ஜெபிப்போம்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தால் சமாதானத்தை பார கடவன. மூன்றாம் ஸ்தலம், இயேசு கிறிஸ்து முதல் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். விழுவது குற்றம் அல்ல, எழ முயற்சி எடுக்காமல் இருப்பது மட்டுமே குற்றம். விழுவதும் எழுவதும் இயற்கையினுடைய நீதி. கவனக்குறைவால் விழுபவர்கள் உண்டு, கண்ணியம் தவறி விழுபவர்கள் உண்டு, இச்சையிலே விழுபவர்கள் உண்டு, எண்ணியது நிறைவேறாமல் விழுபவர்கள் உண்டு, இலக்கு நோக்கிய பயணத்தில் இடறி விழுபவர்கள் உண்டு. லட்சியவாதிகள் விழுந்தாலும் எழுவார்கள். நீதிமான் 7 முறை அல்ல 70 முறை விழுந்தாலும் எழுவான். வரலாற்றில் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் அவர்கள் வெற்றிக்கு பின்னால் படிக்கட்டுகளாய் எழுந்து நிற்பது அவர்களுடைய வேதனைகள் தான், அவர்களுடைய தோல்விகள் தான். நெஞ்சரம் கொண்டவனை அலைகடலும் புயலும் 1000 தோல்விகளும் அசைத்துவிட முடியாது. அவர்களுக்குத்தான் இந்த வரலாறு வீர வணக்கம் செலுத்துகின்றார். தோல்விகளை தோற்கடித்த மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களிலே முதலாக இருப்பது இந்த இயேசு கிறிஸ்து தான். விழுந்தார், ஆனால் எழுந்தார். இன்று நாமும் விழுகின்றோம். குடும்ப நம்பிக்கையில் நீ விழுந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற தேர்விலே விழுந்திருக்கலாம். நல்ல நண்பனை பார்க்க முடியாமல் நீ தோற்றிருக்கலாம். வியாபாரத்தில் நீ நஷ்டம் அடைந்திருக்கலாம். நண்பர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். உறவினர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். தளர்ந்து போகின்றாயா? விழுந்து விட்டாயா? கவலைப்படாதே, எழுந்து நட. ஏனென்றால் உனக்கு முன்னால் எழுந்து நின்றவர் ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் இந்த நாசரேத்து இயேசு. அவர் விழுந்தார், எழுந்தார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னார். ஆகையால் நீ சுமைகளில் விழுகின்ற பொழுதும் உனக்கு தோல் கொடுக்கவும், உனக்கு குரல் கொடுக்கவும், உன்னை வலுப்படுத்தவும் இதோ இந்த நசரேயன் இருக்கின்ற. நம்புகின்றாயா? யோசித்து பார். எதிலெல்லாம் விழுந்திருக்கின்றாய்? எப்படியெல்லாம் சாக்கடையில் நீ படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? மதுவுக்கும் மாதவுக்கும் குடியுக்கும் கோலத்திற்கும் உன்னையே நீ கேவலப்படுத்திய தருணங்களுக்காக மனமருந்து எழ முயற்சியனும். இந்த 46 நாட்கள் உனக்கு மறு உருவத்தை உருவாக்கட்டும். அதற்காக ஜெபம் செய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தால் சமாதானத்தில் பார கடவன. ஆமென். அன்பு இயேசுவே, உம்மை
இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். புறநானூற்று வீரத்தாயின் கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இரு நாடுகளுக்கிடையே ஆக்கிரமிப்பு போர் நடக்கின்றதும் முரசு கொட்டுகின்றதும் அந்த வீரப்பெண் தன் தாயை அனுப்புகின்றார். போரிலே மாட்டுவிட்டான் என்ற செய்தி வருகின்றதும் அந்த பெண் அழவில்லை. மாறாக அடுத்த நாள் போர் முரசு கொட்டுகின்ற பொழுதும் தன்னுடைய கணவனை அனுப்புகின்றார். மாலை செய்தி வருகின்றதும் இறந்து விட்டான் என்று. செய்தி கேட்டு பதட்டம் அடையவில்லை. மறுநாள் காலையில் போர் முரசு கொட்டுகிறதும் நாட்டை காக்க யாரை அனுப்புவதோ என்று அந்த தாய் தேடுகின்றார். தன்னுடைய ஒரே தனையன் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அவனை அழைத்து குளிப்பாட்டி தலைவாரி வெற்றி திலகமிட்டு உச்சி மோந்து கையிலே வாள் கொடுத்து அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற அந்த மகன் போர்க்களத்திலே ஒரு போர் வீரனாக தன்னுடைய வீரத்தை காண்பிக்கின்றான். அவனும் இறக்கின்றான். அவன் சென்ற குதிரை வீட்டுக்கு திரும்பி ஓடோடி வருகின்றதோ குதிரையை தடவி பார்க்கின்ற பொழுதோ அந்த குதிரையின் மேலே எழுதி வைத்திருக்கின்றதோ, அம்மா, இதோ உன்னுடைய மகன் இறந்து விட்டேன் என்று நினைக்காதே. வருகின்ற குதிரைக்கோ நீ தண்ணீர் கொடு, தட்டி கொடு, உன் பாசத்தை கொடு. ஏனென்றால் அது இன்னொரு வீரனுக்கோ தேவைப்படட்டும். சுதந்திரம் பெறுகின்ற உன்னுடைய நாடு இன்னொரு மகன்தான் என்று கூறுகின்றது. ஒரு வீரத்தாயினுடைய வரலாறு இது. அதே வீரம்தான் அன்னை மரியாளுடைய கண்களிலே இங்கே வெளிப்படுகின்றது. சந்திப்பு என்றாலே சந்தோஷம், இல்லையே ஆதங்கம். காரணம், ஆக்கங்களும் அழிவுகளும் சந்திப்பில் தான் உருவாக்கப்படுகின்றன. நன்மைகளும் தீமைகளும் சந்திப்பில் தான் வரையறுக்கப்படுகின்றன. அன்னையினுடைய சந்திப்பும் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே சந்தோஷம்தான். சந்திப்பில் தான் அன்பு, அரவணைப்பு, தேடலுடைய விடைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் இந்த சந்திப்பு ஒரு வித்தியாசமான சந்திப்பு. சோகத்தில், வேதனையில் நித்தம் தமிக்கும் இரண்டு இதயங்களுடைய சந்திப்பு. யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது? இருவருமே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருவருமே குற்றமற்றவர்கள், குறை இல்லாதவர்கள். இந்த சந்திப்பில் பழைய நினைவுகள் அந்த தாய்க்கு ஞாபகம் வந்திருக்கும். இந்த சந்திப்பிலே பதற்றம் இல்லை, கண்ணீர் இல்லை. மாறாக, மகனே, எல்லாரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்றும் வீரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சந்திப்பு. அம்மா, இதோ என் தந்தையினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லுகின்ற சந்திப்பு. தாய்மார்களே, யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றீர்கள்? ஒரு தாய் நினைத்தால் காந்தியையும் உருவாக்கலாம், கோட்சேவையும் உருவாக்கலாம். ஒரு தாய் நினைத்தால் ஒரு கிறிஸ்துவையும் உருவாக்கலாம், இந்த சமுதாயத்தின் கொலைகாரனையும் உருவாக்கலாம். அதனால்தான் சமூகவியல் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவன் முட்டாளாவதோ அறிவாளியாவதோ நல்லவனாவதோ கெட்டவனாவதோ உண்மை உள்ளவனாவதோ ஏமாற்று வித்தைக்காரனாவதோ ஒரு தாயினுடைய வளர்ப்பில் இருக்கின்றது என்றும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றோம்? சமுதாயம் கெட்டுவிட்டது என்றால்
தாய் குலம் கெட்டுவிட்டது என்ற அர்த்தம், குடும்பங்கள் கெட்டுவிட்டன என்ற அர்த்தம். பிள்ளைகளுக்கு பாசமும் நேசமும் அன்பும் அரவணைப்பும் கொடுக்கின்றன, நல்ல வேல்யூஸை சொல்லிக் கொடுக்கின்றோமா என சிந்திப்போம். சொல்லிக் கொடுக்க தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தால் சமாதானத்தை பார்க்கிறவன. ஐந்தாம் ஸ்தலம், சீமோன் உதவி செய்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் உதிரம் கொட்டுதடி என்பது ஒரு பாடல். அடுத்தவன் வாழுகின்ற வரை இங்கே எவனுமே அனாதை இல்லை என்கின்ற பார்த்திபனுடைய வார்த்தைகள் உண்மையானவை. இன்றைக்கு சிமியோன் உதவி செய்கின்றார். நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்வோம். எங்கேயாவதோ நம்முடைய அருட்சகோதரிகள், நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன என்ற செய்தி கேட்டவுடனே இங்கிருக்கின்ற நம்முடைய இதயங்கள் அனைத்தும் கொதித்து போகின்றன. காரணம், பிறப்பு, இறப்பு, வலி, பசி, தியாகம், கண்ணீர், காமம், சோகம், இந்த உணர்வுகள் அனைத்து மனிதர்களுக்குமே பொதுவானவை. உலகம் முழுவதும் ஓர் ஆன்மாதான். ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டியதும் மனித பகுத்தறிவு கொள்கை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள், அதனால் நீங்கள் என் சீடர்கள் என உலகம் அறிந்து கொள்ளும் என்று. இதை வெளிப்படுத்தத்தான் இந்த இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் அன்புகரம் நீட்டினார். யூதன் என்று பார்க்கவில்லை, புற இனத்தான் என்று பார்க்கவில்லை. அதனால்தான் சமாரிய பெண்ணோடு அவர் உரையாடினார். உதவிக்கரம் நீட்டி ஜாதி மத உணர்வுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இன்றைக்கோ இருந்தும் நாளை சாக போகின்றவர்கள் நாம். இருக்கின்றவரை எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்திருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். கோயிலுக்கு வந்து கூப்பாடு போடுகின்ற நாம் ஏழைகளுக்காக எதையாவது செய்திருக்கின்றோமா? கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர் பண்டிகை, கல்யாணம் என்று வந்தார் லட்சக்கணக்கில் துணி எடுக்கின்ற நாம் எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கின்றோம்? யோசித்து பார்ப்போம். 1000 வாசல் இதயம், யாரோ வருகிறார்கள், யாரோ போகிறார்கள். வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள், வறண்டால் ஒதுங்குகின்றார்கள். செத்த பின் ஒப்புக்காக அழுகின்றார்கள் என்று இல்லாமல் கண்ணீர் துடைப்பவர்களாக, அடுத்தவருடைய காயங்களுக்கு கட்டு போடுகின்றவர்களாக, ஏழ்மையிலும் ஏற்ற தாழ்விலும் இருக்கின்றவர்களுக்கு உதவுகின்றவர்களாக, மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேஸ்வரனுக்கு செய்கின்ற தொண்டு என்பதை புரிந்து கொள்கின்றவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இதற்காக தான் வந்தார்
இதற்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். இதற்காக தான் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். இதை புரிந்து கொள்வோம். தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பினை கேட்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தால் சமாதானத்தை பார கடவன. ஆறாம் நிலை. வெரோனிகா ஆண்டவருடைய முகத்தை தொலைக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியென்று தோத்திரம் செலுத்துகின்றோம். பெண்மையில்தான் மென்மையும் தாழ்மையும் வைத்தான். ஆனால் பெண்மையை அழகு பொருளாக, காட்சி பொருளாக மாற்றிவிட்டான் மனிதன். இயேசு கிறிஸ்துவை சுற்றி எத்தனையோ பெண்கள் இருந்தார். யாருக்கும் இல்லாத அக்கறை வெரோனிகாவுக்கு மட்டும் எப்படி வந்தது? ஏன் வந்தது? ஆழ்வார்க்க சாசனம் கேள்வி கேட்டிருக்காரா? கண்டிப்பாக கேட்டது. இவருக்கும் இவருக்கும் என்ன உறவு? எத்தனையோ பேர் வேடிக்கை வாக்கு. யார் இவள்? முகத்தை துடைக்க வருவோம். ஆண்மகன் மகனின் முகத்தை இத்தனை பேர் நடுவில் எப்படி செய்ய முடியும்? இப்படி செய்தால் யூத சட்டமோ ரோமை சட்டமோ என்ன தண்டனை கொடுக்கும்? இந்த கேள்விகள் நமக்கு எழுகின்றன. ஆனால் வெரோனிகாவுக்கு எழவில்லை. அவனுக்கு தெரிந்தது எல்லாம் சட்டமோ தண்டனையோ கேள்விகளோ அல்ல. மாறாக ரத்த கரைபடிந்த அந்த மாசு மறுவற்ற இயேசுவின் முகம்தான். அதற்கு காரணம், இந்த இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்திருக்கலாம். வார்த்தைகளையோ அவர் சொன்ன நற்செய்தியையோ கேட்டு தானித்த பொழுது, இதோ இந்த மனிதன் வித்தியாசமானவராக, மனிதநேயம் மிக்கவராக இருக்கின்றாரே என வெரோனிகால் பட்டிருக்கிறார். இன்றைக்கும் வெரோனிகாக்கள் தேவைப்படுகின்றார்கள். பழமை சித்தாந்தங்களை ஒழிப்பதற்காக வெரோனிகாக்கள் தேவைப்படுகிறார்கள். பெண்ணாக பிறப்பதை விட மண்ணாக பிறப்பதே மேல் என்கின்ற வார்த்தைகளை அழிப்பதற்காக வெரோனிகாக்கள் தேவைப்படுகிறார்கள். பெட்டை கோழி கூவி விடிய போவதில்லை என்பதை மறப்பதற்காக பெண்கள் தேவைப்படுகிறார்கள். பொம்பளைக்கு இவ்வளவு திரு பார்த்தாயா என்ற வசனங்களை அழிப்பதற்காக பெண்கள் தேவைப்படுகிறார்கள். பெண்களே, கண்ணீர் விடுவதை நிறுத்தி வையுங்கள். அக்னி பார்வைகள், அறிவு சிரிப்புகள் உங்களிடத்தில் வளரட்டும். உங்கள் பார்வைகளில் தீமைகள் கொடுக்கப்படட்டும். அழகை நம்புவதை விட அறிவை நம்புங்கள். அறிவால் மற்றவர்களை மயக்குங்கள், அழகால் அல்ல. எப்பொழுதும் அறிவை வளர்க்கின்றீர்களோ அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு விடியம் கிடைக்கும். பற்களை இழுத்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய புத்தியை தீட்டுங்கள். ஏனென்றால் வெரோனிகாள் தன்னுடைய புத்தியை தீட்டினார். அதனால்தான் அவருக்கு வீரம் வந்தோம். இன்றைக்கும் நீங்கள் வெரோனிகாக்களாக மாறுங்கள். அப்படி வாழ தவறியதற்காக, அழகுக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்ததற்காக மன்னிப்பு கேளுங்கள்.
எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயும். மனித விசுவாசனுடைய ஆமாக்கம் சர்வேஸ்வரிய இரக்கத்தால் சமாதானத்திற்கு தயவாக்காமல் ஏழாம் நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக கீழ் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மனிதன் விழுவது சோம்பல்தனத்திலும் ஆணவத்திலும் தான். குட்டிச்சாத்தான்கள் ஒரு முறை வட்ட மேசை மாநாடு போட்டார். இந்த மனிதர்களை எப்படி ஏமாற்றுவது? ஒரு குட்டிச்சாத்தான் சொன்னது, இறைவன் இல்லை என்று சொல்லுவோம். உடனே லூசிபர் சொன்னது, இறைவன் இருக்கின்றார் என்பது அனைவருக்குமே தெரியும். அடுத்தது சொன்னது, இதோ இந்த உலகத்திலே இன்பங்கள் மட்டும்தான் இருக்கின்றன என்கின்ற மாயையை உருவாக்குவோம் என்று. லூசிபர் சொன்னது, துன்பங்களும் இருக்கின்றன என்பது மக்களுக்கு தெரியும் என்று. இப்படி கலந்துரையாடல் சென்று கொண்டே இருந்தோம். அப்பொழுது ஒரு குட்டிச்சாத்தான் எழுந்து சொன்னது, இதோ வாழ்வதற்கு அதிகமான நாட்கள் இருக்கின்றன, எதற்காக நினைக்கின்ற செயலை அப்பொழுதே செய்ய வேண்டும், பொறுமையாக செய்வோம் என்கின்ற எண்ணத்தை மனிதனுடைய உள்ளத்திலே விதைப்போம் என்று சொன்னார். உடனே லூசிபர் சொன்னார், இதுதான் சரி. இப்பொழுது என்ன அவசரம், நாளை பார்த்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு சோகம். மனித முன்னேற்றத்திற்குரிய பெரிய முட்டுக்கட்டை இதுதான். பெரியோர்கள் சொன்னார்கள், நன்றே செய், அதை இன்றே செய், இல்லையே எப்பொழுதும் செய்ய மாட்டார். இதுதான் சோம்பலனுடைய தத்துவம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுதும் எனக்கு எல்லாம் தெரியும், யார் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, என்னை விட படித்தவன் அனுபவசாலி யார் இருக்கின்றார், மற்றவர் புத்திமதி சொல்லி நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்கின்ற திமிர். எத்தனையோ பணக்காரர்களை பரதேசியாக்கியதோ இந்த ஆணவம் தான். வரலாற்றில் எத்தனையோ சாம்ராஜ்யங்களை மண்ணோடு மண்ணாக மாற்றியதோ இந்த ஆணவம் தான். ஏன் நம்முடைய சொந்தத்திலும் சுற்றத்திலும் பக்கத்து வீடுகளிலும் கூட இது நடந்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் கூட இதை நாம் பார்த்திருக்கிறோம். திமிரு, சோம்பல் எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழித்திருக்கின்றோம். வாருங்கள் கலந்து பேசுவோம், நல்லதை சேர்ந்து முடிவு செய்வோம் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். நல்லதை தள்ளி போடாமல் இப்பொழுதே செய்வோம் என்கின்ற மனநிலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுதாரித்துக் கொண்டு நம்மால் எழ முடியும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார். இதோ தன்னையே தாக்குகின்றவன் உனக்கு தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே அழகாக சொல்லப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்தும் தன்னையே தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார் என்றால், சிலுவை மரணத்தையே ஏற்றுக்கொள்கின்றார், கீழ்த்தரமாக கருதப்பட்ட சாமியை ஏற்றுக்கொள்கின்றார், தன்னையே தாழ்த்தினார், ஆணவத்தை விழுந்தார். அதனால்தான் வானக தந்தை விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவராக அவரை
மகனே மகனே யோசித்துப்பார். உன்னிடத்திலே இருக்கின்ற சோம்பேறித்தனம் எத்தனை நல்ல வாய்ப்புகளை உனக்கு இழக்க செய்திருக்கின்றார். உன்னிடத்திலே இருக்கின்ற அந்த ஆர்வம் திரு எத்தனை உறவுகளை கெடுத்து இருக்கின்றார். செய்த குற்றங்களுக்காக மனமறந்து மன்னிப்பு கேட்போம். எங்கள் தேவனாகிய சுவாமி, எங்கள் தேவனாகிய மனித விசுவாசத்தை ஆன்மாவுக்கு சர்வேஸ்வரரை சமாதானத்தை வழங்குகிறேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கண்ணீர் வித்தியாசமானது. ஆனந்தப்பட்டாலும் கண்ணீர் வருகின்றது, வருத்தப்பட்டாலும் கண்ணீர் வருகின்றது. தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது நன்றாக நடந்தது என்று நினைக்கின்ற பொழுது அது ஆனந்த கண்ணீராக வருகின்றது. தன் சக்தி தோல்வி அடைந்து விட்டது என்று நினைக்கின்ற பொழுது அந்த ஏழாமைக்கு வருகின்ற கண்ணீர் துக்க கண்ணீர். நாம் விடுகின்ற கண்ணீர் மற்றவர்களுக்கு ஆறுதல் தருகின்றதோ இல்லையோ, நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல மாற்றத்தை தருகின்றது. இங்கே எருசலேம் பெண்கள் கண்ணீர் விடுகின்றார்கள். பெண்களுடைய கண்ணீரை பற்றி இப்படி சொல்லுவார்கள். உலகமெல்லாம், ஏன் ஊரெல்லாம் தண்ணீர் பஞ்சம் வந்தாலும் வரலாம், பெண்களுடைய கண்களில் கண்ணீர் பஞ்சம் வரவே வராது. எங்களுடைய நாட்டிலே கங்கை வற்றி போனாலும் காவிரி வற்றி போனாலும் பெண்களுடைய கண்களில் கண்ணீர் வற்றாது என்று சொல்பவர்கள் உண்டு. அழுது அழுதே பல நேரங்களில் நாம் காரியத்தை சாதிக்க நினைக்கின்றோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக அழுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் 3 முக்கியமான பெண்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மார்த்தா இயேசுனுடைய தெய்வீக சுபாவத்தை அறிந்தவள். மரியாள் மரியாள் இயேசுனுடைய உயிர்ப்பையும் வெற்றியையும் அறிந்தவள். சமாரியர்கள் இயேசுனுடைய பணியை அறிந்தவள். அதனால்தான் இந்த பெண்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்து செல்லுகின்றார் என்ற உடனே அழுதார். அந்த அழுகை பொழுது இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள், எனக்காக அழாதீர்கள். இதோ உங்களுடைய பிள்ளைகள் பிளாத்துக்களாக மாறிய தருணங்களுக்காக அழுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் பரிசேயர்களாக மாறிய தருணங்களுக்காக அழுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் சதுசேயர்களாக மாறிய தருணங்களுக்காக அழுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் வேதர்களாக மாறிய தருணங்களுக்காக அழுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் மதுவுக்கும் மாதவுக்கும் அடிமையாகி 24 மணி நேரமும் செல்போனிலே எதை
என்று கூறுகின்றார். நாம் என்ன சொல்ல போகின்றோம்? நாம் கண்ணீர் விடும் ஜாதி என்று சொல்லிக் கொண்டு இருக்க போகின்றோம். இனி அழுதால் வராது நீதி என்பதை புரிந்து கொண்டோம். எதற்காக அழுகின்றேன், ஏன் அழுகின்றேன் என்கின்ற கேள்விகளை கேட்கப் போகின்றோம். இந்த பெண்களுக்கோ பேச முற்படுகின்றார்களோ இல்லையோ, சொல்லுகின்ற கருத்தை அழகாக சொல்ல முற்படுகின்றார்களோ இல்லையோ, ஒன்று மட்டும் நன்றாக தெரியும், அழுகிறது மட்டும் நன்றாக தெரியும். அழுத அழுதே இந்த வாழ்க்கையில் என்ன சாதித்திருக்கிறீர்கள்? யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அழாதீர்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் விதைக்கின்ற விதைகள் நல்லதாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற கோட்பாடுகள் நல்லவைகளாக இருக்கட்டும். வயது முதிர்ந்த பிறகோ நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே நல்ல விதைகளை விதையுங்கள். அவர்கள் பரிசெயர்களாக, சதுசெயர்களாக, ஏதோவர்களாக, மறைநூல் அறிஞர்களாக, தீயவர்களாக மாறுவதை விட்டுவிட்டோம் இன்னொரு கிறிஸ்துவாக மாற்றுங்கள். அது உங்களால் மட்டுமே புரிந்து கொள்ளுங்கள். அதை செய்ய தவறிய தருணங்களுக்காக மனமருந்துங்கள். எங்கள் பேர் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரம் மனித விசுவாசத்தை நமக்கு சர்வேஸ்வரனுக்கு தான் சமாதானத்தில் கிடைப்பார்கள். வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதை வேண்டுமென்றாலும் இழந்துவிடலாம், பொருள் இழக்கலாம், இருக்கின்ற செல்வம் அனைத்துமே இழக்கலாம். ஆனால் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. நம்பிக்கையை இழக்கின்ற பொழுதோ அவன் விழுகின்றான், சாகின்றான். நம்பிக்கை மட்டும் இருந்தாலோ அவன் புதைக்கப்பட்டாலும் அவன் விதைக்கப்படுகிறான். ஏனென்றால் கொலம்பஸினுடைய நம்பிக்கை புதிய இடத்தை கண்டுபிடிக்க உதவியது. நெப்போலியனுடைய நம்பிக்கை பிரான்ஸ் தேசத்தின் தலைவராக அவரை மாற்றியது. அலெக்சாண்டருடைய நம்பிக்கை இந்திய வரை வெற்றியை தேடி தந்தது. கிளியோபட்ராவுடைய நம்பிக்கை சீசரை வீழ்த்த வைத்தது. ஆபிரகாம் லிங்கனுடைய நம்பிக்கை அமெரிக்காவின் அதிபராக்கியது. ஸ்பார்டகஸுடைய நம்பிக்கை அடிமைகளின் உரிமைக்கும் குரல் கொடுத்தது, ஒரு நாட்டையை உருவாக்க வைத்தது. நம்பிக்கை இருந்தால் போதும், வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் பைபிளுக்கு அழகாக சொல்லுவார், இதோ மனிதனுடைய இரண்டு கைகளும் வெறும் கைகள், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. யானையினுடைய பலம் தும்பிக்கையில் என்றால் ஒரு மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். எந்த செயலை எடுத்தாலும் நம்பிக்கை இருந்தால் போதும், பயம் இருக்கக்கூடாது. ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு பயணமாகட்டும், ஒரு திருமண வாழ்க்கையாகட்டும், எது செய்ய நினைத்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நம்பிக்கையை விதைக்க வேண்டும். நமக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்கின்றதா? நல்லதே நடக்கும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதா? பல நேரங்களில் எப்பொழுது பார்த்தாலும்
கொண்டே இருக்கும். அப்படி இருந்ததென்றால் நாமும் உருப்பட மாட்டோம், நம்மோடு இருப்பவர்களையும் உருப்பட விட மாட்டோம். முதலில் நம்பிக்கை நம்பி இருக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய அயலார் மீது இருக்க வேண்டும். அடுத்தது இறைவன் மீது இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சோம். ஏதாவது கேட்டால் என்னால் செய்ய முடியாது, செய்யக்கூடிய காரியம் அல்ல என்று சொல்லி சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி சொல்வதினால் தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்வதை விட இறப்பதிலேதான் நம்முடைய நேரம் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை இழந்தால் பயம் கிடைக்கிறார். பயத்திலே சுய நினைவு இழக்கின்றோம். சுய நினைவு இழந்துவிட்டால் பைத்தியக்காரனாக மாறுகின்றோம். அதனால் பகுத்தறிவு போய்விடுகின்றோம். இயேசு கிறிஸ்து நம்பினார். இதோ ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை நான் விழுந்தாலும் எழுவேன் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றோமா? ஒரு நாள் முடியும் என்று சொல்லுகின்றோமா? தட்டி கொடுக்கின்றோமா? தட்டி கேட்க மட்டும் பல நேரங்களில் தயாராக இருக்கின்றோம். தட்டி கொடுத்து நாம் விட்டு விடுகின்றோம். அந்த தருணங்களுக்காக மனம் வருவோம், நம்பிக்கை கேட்போம். எங்கள் பெரிய தெய்வாயம் சாமி, தெய்வாயம் மனித விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரிய கர்த்தார் சமாதானங்களை மாறுகிறார்கள். மனிதனுடைய மனதில் மோசமான மிருகமும் இருக்கின்றதோ, மென்மையான தெய்வமும் இருக்கின்றோம். பரதாசை சொன்ன ஆழமான வார்த்தைகளை ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொல்லுவார். என்னுடைய இந்தியர்கள் அனைவரும் முழுமையான ஆடையை அணியும் வரை நான் என் உடலை உடைகளால் போர்த்திக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் மகாத்மா. 1942ஆம் வருடம் 2வது வட்டமேசை மாநாடு நடந்தது. அந்த நேரத்திலே மகாத்மா காந்தி அரை நிர்வாணத்தோடு அந்த மாநாட்டுக்கு செல்லுகின்றார். அப்பொழுது வின்சென்ட் சர்ச்சில் சொன்ன வார்த்தைகள் காந்தியை பார்த்து, "Who is that half-naked puppy?" என்று அழைத்தார். ஆனால் காந்தி சொன்னார், "இதோ ஆடை அருமையை அறிந்தவட்டார். ஆனால் என்னுடைய நாட்டிலே இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் ஆடை கிடைக்கிறது. காரணம் ஆடையின் மகிமையை அறிந்தவர்கள் தான். ஆடைகள் உரிக்கப்படுகின்றன என்று நாம் எப்பொழுதுமே சொல்ல மாட்டோம்.
தோலை தான் உரிப்பார். மனிதனுடைய தோலை உரிப்பதை நாம் எங்கேயாவது எப்பாவது கேள்விப்பட்டிருக்கின்றோமா? தோலுக்கும் ஆடைக்கும் இங்கே ஆடை வித்தியாசம் தெரியாமல் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு காயப்பட்டாலே ஐயோ அம்மா அப்பா என்று அலறுந்தால் உடல் முழுவதும் ஒட்டிக் கொண்டிருந்த அந்த ஆடையை மீட்கின்ற பொழுதோ ரத்தம் சிந்திய பொழுதோ இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அந்த கொடூரத்தை கொஞ்சம் மனதிற்கு கொண்டு வருவோம். எதற்காக இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? அதனால்தான் நீட்சி என்கின்ற கவிஞர் அழகாக சொன்னார், இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதன் தான் வாழ்ந்தார், அந்த மனிதன் இயேசு என்கின்ற நசரேயன். அவன் வாழ்ந்தது அறுத்தவர்களுக்காக. இன்றோ நம்முடைய உடலை பற்றி சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய ஆடைகளை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு கணவனாக நான் உனக்கு மனைவியாக இருப்பேன் என்றும் ஆண்டவனுக்கு முன்னாலேயும் அனைவருக்கு முன்னாலேயும் நாம் சத்திய பிரமாணிக்கம் செய்தோம். அந்த சத்திய பிரமாணிக்கத்தை நாம் காப்பாற்றி இருக்கின்றோமா? இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடைகள் உரிக்கப்பட்ட பொழுதோ நாம் கற்புக்கு விரோதமாக கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு நிந்தை பரிகாரம் செய்கின்றார். அதே நேரத்தில் பெற்றோர்கள் சிறு செய்திகள் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆடைகளை நாம் எடுத்துக் கொடுக்கின்றோம்? பர்சனல் ஃப்ரீடம் என்று சொல்லிக் கொண்டு நாம் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை பிள்ளைகளுக்கு போட்டு விடுகின்றோம்? எதற்காக நாம் ஆடைகளை அணிகின்றோம்? இதுதான் கேள்வி. மானம் காப்பதற்காக அணிகின்றோமா? மானம் போக்குவதற்காக அணிகின்றோமா? அங்கங்கள் மறைப்பதற்காக நாம் ஆடைகளை அணிகின்றோமா? இல்லை என்றால் அவை தெரிவதற்காக அணிகின்றோமா? ஃபேஷன் ஷோ என்ற பெயரில் மாடர்னைசேஷன் என்கின்ற வார்த்தையில் ஸ்டைல் என்கின்ற போதையில் மேட்சிங் என்னும் நோக்கில் மற்றவர்களுக்கு கேட்சிங்காக இருப்பதற்காக தானே ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எவ்வளவு பெரிய பாவம்! இதை யார் சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? இதை தானே டிவிகளும் மற்ற மீடியாக்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு ஒரு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய நிர்வாகத்தை இங்கே காட்டுகிறோம். நாம் செய்கின்ற பாவங்களுக்காக பரிகாரம் தெரிவித்தார். ஆபாசமாக ஆடை அணிகின்ற பழக்கத்தை விட்டுவிடும். 50-60 வயதானாலும் குமரிகளை போல வாழ நாம் செலவழிக்கின்ற பணத்தை பற்றி யோசித்து அழகு நிலையங்களில் இன்று பணம் கொட்டிக் கொண்டிருக்கின்றன. காஸ்மெட்டிக்ஸ் விலைகள் ஏறிக் கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? நாம் நிஜங்களை விட்டு நிழல்களை நீக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆடைகளை மானம் காப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இங்கே தன்னுடைய வேதனையை குறித்துக் கொள்கின்றார். மனம் கொண்டோம் எங்கள் பேரில் வாழும் சுவாமி, எங்கள் பேரில் வாழும் விசுவாசத்தை ஆமாற்றம் சர்வ சமாதானத்தை பார்க்கிறான. Thank you.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து செலுத்துகின்றோம். யூத சமுதாயத்திலே இரண்டு வகையான சாவுகள் இருந்தன. தேச துரோகியாக மாறியவர்கள் ஒன்று கல்லால் எரியப்பட வேண்டும், இல்லையெனில் சிலுவையில் சாகடிக்கப்பட வேண்டும். இங்கே தேச துரோகிகளுக்கு அளிக்கப்பட்டதை விட கேவலமான ஒரு சாவு இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொள்கின்றார். இறைவாக்கினர் எசேக்கியேல் அழகாக சொல்கிறார், நம்முடைய காயங்களுக்காக அவர் காயப்பட்டார், அடிக்கின்றவர்களுக்கு தன்னுடைய முகத்தை அவர் திருப்பிக் கொள்ளவில்லை, தாடி பிடுங்குகின்றவர்களுக்கு தன்னுடைய தாடியை காட்டினார், நிந்தை செய்வோருக்கும் காலி உமிழ்வோருக்கும் அவர் முகத்தை மறைக்கவில்லை. இது சிலுவையில் அறையப்படுகின்றார். நாம் அனைவருமே அறிந்திருக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் 3 ஆணிகளால் அறையப்பட்டது என்று, 2 கரங்கள், கால்கள் என்று. நமக்கு தெரிந்தவை எல்லாம் இந்த 3 ஆணிகள் தான். ஆனால் அங்கே இன்னொரு ஆணி, 4வது ஆணி இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இறந்த பிறகும் 3 ஆணிகள் அகற்றப்பட்டு விட்டன. 4வது ஆணி நீயும் நானும் தான். அந்த 4வது ஆணி எப்பொழுது அகற்றப்பட இருக்கின்றதோ, 2000 வருடங்களுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவை 3 ஆணிகளில் யூதர்கள் அடைந்தார்கள். ஆனால் தினம் தினம் நான் இதே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உடலை யோசித்து பாருங்கள். புனித சின்னப்பர் அழகாக சொல்வார், இதோ உங்களுடைய உடல் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த வார்த்தையை புரிந்து வைத்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த உடலை எவ்வளவு கீழ்த்தரமாக நாம் மதுவுக்கும் புகையுக்கும் போதை பொருளுக்கும் கொட்டி கொட்டி குப்பை தொட்டியாக மாற்றியிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் 3 ஆணிகளுக்கு கையளிக்கப்பட்ட பொழுதோ அதிலே சிந்திய ரத்தம் உச்ச தலையிலிருந்து உள்ள காவலை என்று உன்னையும் என்னையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இயேசுவே என்னுடைய உடலை நீ பரிசுத்த ஆலயமாக கொடுத்தாய், ஆனால் நான் அதை குப்பை தொட்டியாக மாற்றியிருக்கின்றேன். தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் 24 மணி நேரமும் நான் அதை குப்பை தொட்டியாக கருதுவதற்காக மனம் வருகின்றேன், மன்னிப்பு கேட்கின்றேன் என்று சொல்லுவோம். எங்களுடைய தெய்வானை சாமி, எங்களுடைய தெய்வானையும் மனித விசுவாசத்தை ஆன்மாக்க சிறைசுடைய கத்தால் சமாதானத்தை பார்க்கிறவன். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு நிமிடம் நம்முடைய உள்ளத்தை எதிர்ப்பாங்க.
என்றைக்காவது நீயும் நானும் கடவுள் ஏன் என்னை ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக படைத்தார் என்று கேள்வி கேட்கிறேன் சொன்னார். அப்படி படைத்த கடவுள் எதற்காக என்னை முழு மனிதனாக மனுஷியாக உருவாக்கினார் என்று கேள்வி கேட்கிறேன் சொன்னார். அடிக்கடி நமது ஆலயங்களிலே இந்த பஜனையை பாடியிருக்கிறோம். என் விழியே இயேசுவை நீ பாடு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் சிரசே அவரை வணங்கும், என் கரமே அவர் மொழி எழுது, என் காலே அவருடைய வழி செல். உண்மையாவே இதை கடைபிடிக்கிறோம். ஒரு குருடனை பார்க்கின்ற பொழுதுதான் என் கண்களுடைய மகிமை எனக்கு தெரிகின்றன. கட்டையை வைத்துக் கொண்டு நடக்கின்ற ஒரு உடம்பனை பார்க்கின்ற பொழுதுதான் என் காதலுடைய மகத்துவம் எனக்கு தெரிகின்றன. கரங்களே இல்லாமல் பிச்சை எடுக்கின்ற ஒரு பிச்சைக்காரனை பார்க்கின்ற பொழுதுதான் என் கைகளுடைய உன்னதம் எனக்கு தெரிகின்றன. ஆனால் இந்த கைகளா, இந்த கால்களா, இந்த கண்களா, இந்த சிந்தனையா எவ்வளவு கொடுமைகளை நாம் செய்திருக்கின்றோம். இந்த கொடுமைகளை எல்லாம் செய்த நமக்கோ என்ன பிரதிபலன் கிடைக்கப் போகிறோம்? மாசு மதுவில்லாத இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு கொடுமைகள் என்றால் பாவமே உருவாகி பாவத்திலே உயர்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கோ என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவருடைய ஆவி என்னே ஏன் அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். எளியவர்களுக்கு நற்செய்தியை சொன்ன, குருடருக்கு பார்வை கொடுக்க, ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை வழங்க. இன்றைக்கு யோசிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது செய்கிறோம். காணிக்கை போட 10 ரூபாய் பெரியது என்று நினைக்கின்றோம். ஷாப்பிங் போல 1000 ரூபாய் சிறியது என்று நினைக்கின்றோம். ஒரு பக்கம் பைபிள் படிக்க நமக்கு விருப்பம், 100 பக்கம் வாரங்கள் படிக்க நமக்கு விருப்பம். 1 மணி நேரம் கடவுளை வணங்க நமக்கு சலிப்பு, 3 மணி நேரம் சினிமா பார்க்க நமக்கு விருப்பம். பத்திரிகை செய்திகளில் எந்த சந்தேகமும் நமக்கு வருவதில்லை. வேத வார்த்தைகளில் 1000 சந்தேகங்கள் நமக்கு வரும். ஜபம் செய்கின்ற பொழுதோ வார்த்தைகளிலே தடுமாற்றம் இருக்கும். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதில் ஒரு வார்த்தை கூட தவறுவதில்லை. பொழுதுபோக்கிற்காக முதல் வரிசையில் ஆலயத்திலே நாம் கூடியிருப்போம். தேவையற்ற பேச்சுக்கள் பல நேரம் பேச நினைக்கிறோம். 20 நிமிடம் பிரசங்கம் கசக்கிறது. குடும்பத்தோடு பிக் பாஸ் பார்க்க நேரம் உண்டு. குடும்பமாய் ஜபமாலை சொல்ல நேரம் இல்லை. எல்லா பொருட்களுக்கும் வீட்டில் இடம் உண்டு, சிலுவைக்கு மட்டும் இடமில்லை. நற்கருணை நாதரை 2 நிமிடம் சந்திக்க நமக்கு அனுப்பும். செல்போனில் மணிக்கணக்காய் பார்ப்பது நமக்கு துடிப்பு. நாம் கிறிஸ்தவர்கள். யோசித்து பார்ப்போம், இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? சிந்திப்போம். தவறு தருணங்களுக்கான நமஸ்காரம். எங்களுடைய தெய்வான சுவாமி, எங்களுடைய தெய்வாயிலும் நிறைந்த விசுவாசத்தை ஆன்மாக்கள் சிறைசனை சமாதானத்தை பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் உடல்
இதோ இப்பாலம் இஸ்ராயல் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் அமைத்துள்ளார். ஒவ்வொரு உள்ளத்தையும் ஒரு வாழ்வு சிவியும் சொன்ன அமுதங்கள். நாளே உலகின் ஒளி என்பவர் கண்களிலே இப்பொழுது ஒளி இல்லை. நாளே உலகின் வாழ்வு ஜீவன் என்பவருக்கு வாழ்வு இல்லை. கண்டிப்பாக அன்னை மரியாள் நினைத்திருப்பார், எளியோரை அரவணைத்தும் கரங்களை பதம் பார்த்தது யார்? தேவனை தெருக்களிலும் கடற்கரையிலும் ஜபக்கூடங்களிலும் சேரிகளுக்கும் எடுத்துச் சென்ற உன்னுடைய பாதங்களை துளைத்து எடுத்தது யார்? தாய் இருக்க மகன் இறப்பது என்பதும் எவ்வளவு கொடுமையாகும். அந்த நிகழ்வு இங்கே நடந்திருக்கின்றது. 10 மாதங்கள் உதிரத்தில் சுமந்தவள், 33 வருடங்கள் இதயத்தில் சுமந்தவள் இப்பொழுது மடியில் உடலை தாங்கி இருக்கின்றார். இவர் சுமைகளை தாங்கி தாங்கியே சுமை தாங்கி ஆகிவிட்டார். ஒரு சாதாரண தாயாக கண்டிப்பாக அன்னை மரியாள் அழுது ஒப்பாரிட்டு இருப்பார். என் மகன் என்ன குற்றம் செய்தான் என கேட்டு இருப்பார். எல்லாம் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை தானே செய்தார் என்று அறைகூவல் விடுத்து இருப்பார். ஆனால் இந்த தாய் இதுவும் இந்த நேரத்திலே அமைதியாக இருக்கின்றார். மகனே, எந்த நேரத்தில் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னேனோ அப்பொழுதே நான் மௌனம் சாதிக்க தயார்படுத்திக் கொண்டேன். அதனால்தான் ஏன் என்னை தேடுகின்றீர்கள், என் தந்தையின் இல்லத்தில் நான் இருப்பேன் என்று சொன்ன பொழுது கூட நான் வாய் திறக்கவில்லை. அம்மா, இதோ உன் மகன் என்ற பொழுது கூட மறுப்பு சொல்லாமல் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பொறுமை காக்கின்றார். அன்னை மரியாதை போன்ற தாய்மார்கள் இன்றைக்கு தேவைப்படுகின்றார். ஒரு தாய் தெய்வமாகலாம், ஒரு தாய் தெய்வமாகலாம். ஒரு தாய் எப்போது பேயாகின்றார் என்றால், தன்னுடைய கருவிலே உருவாகின்ற பிள்ளை பெண் பிள்ளை என்று தெரிந்தவுடனே தன்னுடைய சுகத்திற்காக உடலை அனுபவித்து விட்டு அந்த குழந்தைக்கு அந்த கருவறையை கல்லறையாக்குகின்ற பொழுது ஒரு தாய் பேயாக ஆகின்றார். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு தன் அளவு போய்விடுமே என்று சொல்லி தன்னுடைய ரத்தத்தை பாலாக கொடுப்பதற்கு மறுக்கின்ற பொழுதும் ஒரு தாய் பேயாக ஆகின்றார். தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான படிப்பும் அந்த பிள்ளைக்கு நல்ல உடல் சுகமும் உணவும் உறவிடமும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தான் மட்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதும் ஒரு தாய் பேயாக ஆகின்றார். குடும்பத்திலே ஒரு சிறிய பிரச்சனை வருகின்ற பொழுதும் அதை பூகம்பமாக்கி குடும்பத்தை இரண்டாக பிளக்கின்ற பொழுதும் பொறுமையை இழக்கின்ற பொழுதும் ஒரு தாய் பேயாக ஆகின்றார். தன்னுடைய கணவன் முக்கியமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் முக்கியமல்ல, தன்னுடைய சுகம் தன்னுடைய வாழ்க்கை மட்டும் முக்கியம் என்று நினைத்தோம். வாழ்க்கையில் வீடுகளை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுதும் தன்னுடைய சுதந்திரத்தை மதிக்கவில்லை என்று நினைக்கின்ற பொழுதும் தன்னுடைய வாழ்வு சுதந்திரமாக இருக்க மட்டுமே பிறந்தவள் என்று நினைக்கின்ற பொழுதும் ஒரு தாய் பேயாக ஆகின்றார். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். இதே தாய்மார்கள் தீபமாக எப்பொழுது இதோ தனக்கு பிறக்க போகின்ற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டு பெற்றெடுக்கின்ற பொழுதும் ஒரு தாய் தெய்வமாகின்றார். தன்னுடைய ரத்தத்தையே பாலாக மாற்றி இரவு என்று பாராமல் பகல் என்று பாராமல் அந்த குழந்தைக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் உணர்த்துகின்ற பொழுதும் ஒரு தாய் தெய்வமாகின்றார். தன்னுடைய வாழ்க்கை முக்கியமல்ல, தான் பெற்றெடுத்த பிள்ளை
தெய்வமாகின்றார். எவ்வளவு சுமைகள் வந்தாலும் அந்த சுமைகளை தாங்கிக் கொள்கின்ற பொழுதோ, பொறுமையை காக்கின்ற பொழுதோ, தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு தாய் தன்னையை அர்ப்பணிக்கின்ற பொழுதோ, தன்னையை கலைத்துக் கொள்கின்ற பொழுதோ ஒரு தாய் தெய்வமாகின்றார். தந்தைமார்கள் அவர்கள் மட்டும் தெய்வமாக இருந்தால் நீங்களும் தான் தெய்வமாக. இன்றைக்கும் யோசித்து பார்ப்போம், எத்தனை தாய்மார்கள் நீங்கள் தெய்வங்களாக இருக்கின்றீர்களா, இல்லை பேய்களாக இருக்கின்றீர்களா? இன்றைக்கு குடும்பங்கள் குட்டி சோழர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்றால் யார் கையில் இருக்கின்றோம்? அன்னை மரியா உங்களை படித்தவர் அல்ல, உங்களை மாடர்னைசேஷன் ஐடியாஸை பெற்றுக் கொண்டவர் அல்ல. ஒரு சாதாரண பெண் ஆலயத்திலே சிறு குழந்தையாக இருந்த பொழுதே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர். பொறுமையா தன்னுடைய கணவன் ஒரு தச்சனாக இருந்தாலும் சரி, ஒரு பரிசுத்த குடும்பத்தை உருவாக்க முடிந்தது என்றால் ஐஐடியில் நான் படிக்கிறேன், ஐடி கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், என்னுடைய சுதந்திரம் தான் முக்கியம் என்று சொல்லி சொல்லி சொல்லிக் கொண்டோம் குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோரை யோசிக்கிறார். ஒரு அன்னை மரியாதால் ஒரு நஸ்ரேயனை உருவாக்க முடிந்தது என்றால் நாம் எத்தனை நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டும்? தாய்மார்களை சிந்தியுங்கள். நீங்கள் தெய்வங்களா தெய்வங்களா? உங்களுடைய செயல்கள் தெய்வத்துக்குரிய செயல்களாக இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தெய்வத்துக்குரிய செயல்களாக இருந்தால் ஆண்டவருக்கு எங்கள் பேரில் தேவாயம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயம் மனித விசுவாசத்தை வளமாக சர்வேஸ்வரன் கர்த்தர் சமாதானம் கேட்பார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கண்ணதாசன் சொன்ன அழகான வார்த்தைகள், வீடு வரை புறவும் வீதி வரை முனையும், காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் யாரும் இல்லை என்பதுதான் பதில். யார் என்பதற்கு பதிலில் தேடவே யார்? வாழ்வது மட்டுமல்ல கலை, சாவது கூட ஒரு கலைதான். மரணத்தை வென்றவர்கள் கொஞ்சம் பேர் தான். அதில் முதன்மையில் இருப்பவர் இந்த இயேசு கிறிஸ்து. மரணம் அடைந்தால்தான் வாழ்வு வளர்க்கும், விதை மடிந்தால்தான் செடிகள் முளைக்கும், பனிக்குடங்கள் உடைந்தால்தான் புதிய ஜீவன் உருவாகும், கற்கள் உடைந்தால்தான் சிலைகள் உருவாகும், இமைகள் உடைந்தால்தான் பாவைகள் பிறக்கும். அன்பு செய்பவர்களுக்கு மரணமே இல்லை, அன்பு இல்லாதவர்களுக்கு ஒவ்வொரு தினமும் மரணம் தான். கிறிஸ்து மரித்ததால் தான் இங்கே வாழ்வு கிடைக்கின்றது. நாமும் நினைக்கின்றோம், அந்த மரணத்தை தியானிக்கின்றோம். பலர் வாழ்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை இவர் அர்ப்பணிக்கின்றார். இவருடைய மரணம் தான் 11 அப்போஸ்தலர்களை சிந்திக்க வைப்பார். இவருடைய மரணம் தான் திருச்சபையை உருவாக்குவதற்கு விதை விதைத்தார். இன்று நம்முடைய மரணத்தை பற்றி யோசித்து பார்ப்போம். கண்களுக்கு சப்போஸ் இன்னைக்கு நான் செத்தேன்னா என்ன? எத்தனை பேர் வந்து
என்னுடைய உடலை பார்த்து அழுவார்கள். எத்தனை பேர் வந்து மாரடைத்துக் கொள்வார்கள். ஐயோ, நல்லவர் செத்துத்தானே, நல்லவர் இறந்து விட்டாரே என்று அழுவார்களா? இல்லை என்றால் போய் தொலைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஊர்வலத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்வாங்க? பகுசாமி பத்தி என்ன சொல்லுவாங்க? நல்ல 4 வார்த்தை சொல்ல முடியுமா? அதுபோல நான் வாழ்ந்திருக்கின்றேன். 10 ஏழைகளுக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன். ஒருவனுடைய வாழ்வை தீர்மானிக்கின்ற தருணம் எது தெரியுமா? மரணம். வாழும் பொழுது அவனை தேடி வரும் கூட்டத்தை வைத்தவர், மாறாக இறக்கின்ற பொழுதோ வருகின்ற கூட்டத்தை வைத்துதான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது தெரிய வருகின்றார். உடுத்து தெரியாமல் உலகிற்கு வந்து உடுத்த முடியாமல் உலகை விட்டு போக போகின்றோம். ஆனால் இதற்கு இடையே நாம் ஆடுகின்ற ஆட்டத்தை பற்றி யோசித்து பார்ப்போம். இந்த ஆட்டத்திலே எத்தனை பேருக்கு நல்லதை செய்திருக்கின்றோம் என சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் மரணத்தை பற்றி நினைக்கவில்லை. வாழ்ந்தால் தானே மரணத்தை பற்றி நாம் நினைக்க முடியும். என்னுடைய வாழ்வு எனக்கு மட்டும்தான் என்ற சுயநலவாதிகளாக இருந்திருக்கின்றோம். குருட்டுத்தனத்தோடு வாழ்கின்றோம். நம்முடைய மரணம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த ஒரு தச்சனுக்கும் சாதாரண பெண் மரியாதைக்கு பிறந்த பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்தில் பிறந்த இந்த சிறுவன் இந்த உலகத்தையே பாதிக்கின்ற அளவுக்கு ஒரு இயேசுவாக மாறினார் என்றார். நீங்களும் நாம் ஏன் மாறக்கூடாது? நாம் சூரியன்களால் அல்ல, சந்திரன்களால் அல்ல, வீட்டிலே தெருவிலே மின் விளக்குகளால் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பாதிப்போ அழிவை நோக்கி அல்ல, ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மரணத்திலே அர்த்தம் இருக்கின்றது. மரணத்தை பற்றி பயப்படுவதை விட ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நாம் சிந்திச்சோம் என்று நினைக்கிறோம். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு ஊடு உண்டு, மனுமகளுக்கு பரிசாகவும் நடந்திருக்கின்றன. இன்றிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், மகனே மகனே, உனக்கு ஒரு வாழ்வு ஊட்டி அந்த வாழ்வை நீ எப்படி பயன்படுத்தினார்? அவருடைய குறிப்பிட்டோ நம்முடைய பதிவு இதோ என்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருந்தது, ஆழமானதாக இருந்தது என்று நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி வாழ்வதாக இருந்தால் ஆண்டவருக்கு அன்புவோம். எங்களுடைய தேவாலயம் சுவாமி, எங்களுடைய தேவாலயம் மது கிறிஸ்தவ ஆத்மாக்கள் சிறைசடைய சமாதானத்தை பார்க்கிறாங்க. பரிசுத்தமாக சொல்லிட்டார்களுக்காக சொல்லியிருக்கோம். பரிசுத்தத்தை ஆவி